வணக்கம். செய்திகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கிறோம். இலங்கையின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பிற நாடுகளுடைய தாக்கம் அதிகளவாகவே இருக்கும். எப்போதுமே இலங்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பிற நாடுகள் கொஞ்சம் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. இந்த சூழ்நிலையிலும் இலங்கையின் இராணுவத்துறை சார்ந்திருக்கின்ற விடயங்கள்ல இன்னும் சில நாடுகள் அதிகளவான தாக்கத்தை இப்போது சமீப நாட்களாக மேற்கொண்டு வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த அதிகரித்த தலையீடு என்பது இலங்கையின் இராணுவத்துறையில மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குமா என்பது பற்றி தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுக்கு மிக முக்கியமான காரணமாக அவர்கள் சொல்வதும், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் கல்வியை விட அதிகளவாக செலவு செய்யக்கூடிய துறை என்பது பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறை தான் கணிசமான அளவு இலங்கையினுடைய செலவினங்களாக மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒரு சில காலப்பகுதியில் ஏன் இவ்வளவு செலவழிக்கின்றீர்கள் பாதுகாப்புக்காக, அதை குறைக்க வேண்டும். இதர விடயங்கள், கல்வி, மருத்துவம் போன்ற ஏனைய விடயங்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கப்பட வேண்டும் என்று பலருடைய கருத்துக்கள் நிலவி வந்தது இலங்கையில. அதை கண்டிப்பாக நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையில தான் இனி வருகின்ற நாட்களில் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளுடைய தலையீடு இலங்கையுடைய இராணுவத்துறை சார்ந்த விவகாரங்கள் இருப்பதன் மூலமாக இலங்கை கருத்தியல் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த செலவினங்களை குறைப்பது தொடர்பாக மறுசீரமைக்க வேண்டிய தேவை என்பது கண்டிப்பாக இருந்து வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தேவையில்லாம சில எண்ணிக்கைகளை குறைக்க ஆரம்பித்திருந்தார்கள். அதுல மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகிற பாதுகாப்பு சலுகை, அதே போல அமைச்சர்களுக்கு வழங்குகிற பாதுகாப்பு சலுகை சார்ந்திருக்கின்ற விடயங்கள் என்பது தற்போது அவதானம் செலுத்தப்பட்டும் தேவையா இல்லையா என்பது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக அவர்களுக்கான பாதுகாப்பு செலவு கணிசமான அளவு அதிக அளவில் இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள்ல தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் கை வைத்து ஒருவேளை புதிதாக 2025 ஆண்டுக்கான பாதுகாடு என்பதும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் என்பது கொண்டு வர போகின்றது. எனவே அதுல எப்படியான வரவு செலவு திட்டம் ஆக்கப்பூர்வமாக இருக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகத்தில் எங்காவது தங்களுக்கு சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் அதை நிரூபித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி மீண்டும் நாமல் ராஜபக்ச அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக சில இடங்களில் சவால்களை கூட விடுத்திருப்பார். தேர்தலுக்கு முற்பட்ட காலத்திலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகும் தங்கள் மீது சுமத்தப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு சார்ந்திருக்கின்ற விடயங்களுக்கு இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் ஆதாரங்கள் தேவைப்படும் பட்சத்துல எங்கள்கிட்டயே கேளுங்க, நான் அதை உங்களுக்கு தருகின்றேன் என்ற அளவுக்கு மிகப்பெரிய சவாலை பொது வழியிலேயே நாமல் ராஜபக்ச அவர்கள் தற்போதைய அரசாங்கம் சார்பில் அரசாங்கத்துக்கு நிகழ்வுக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்து ஒரு கருத்து தெரிவிக்கின்ற நேரத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் பற்றி நாமல் ராஜபக்ச பேசி இருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை போல தொடர்ச்சியாக ஒரு நபர் மீது விரல் நீட்டி குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போக முடியாது என்ற விடயத்தையும், எந்த ஒரு நபரும் மோசடியோ இல்லாட்டி ஊழல் செய்தால் அது சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல நீதிமன்றத்துல சரியான முறையில உறுதிப்படுத்த முடியும். எனவே அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல தொடர்ச்சியாக கடந்த கால அரசியல் களங்களை பொறுத்தவரையில எல்லாரையுமே திருடர்கள் என்று தற்போதைய அரசாங்கம் சொல்லி வந்து கொண்டே இருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் எதுவுமே செய்யாமல் ஒரு அரசாங்கம் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது போல சில விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். திருடர்களை பிடிப்பதாக திருட்டு பட்டம் கட்டி கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் உடனடியாக தங்கள் மீது சொல்லப்படுகின்ற அந்த ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக மீண்டும் ஒரு சவாலை பொதுவெளியிலே விடுக்க ஆரம்பித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச. அதே நேரத்துல இந்த நாட்டை பொறுத்தவரையில ஒரு அரசியல்வாதியோ இல்லாவிட்டால் ஒரு வர்த்தகரோ இளைஞனுடைய குடிமகன் யாராக இருந்தாலும் முறையற்ற விதத்துல சேர்க்கப்படுகின்ற பணத்துக்கு எதிராக ஊழல் தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சகல அதிகாரங்களும் இருக்கு. எனவே அது சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதோடு நின்று விடாமல் இது போன்று தொடர்ச்சியாக ஒருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையோ இல்லாமல் தொடர்ச்சியாக திருட்டு பட்டம் கட்டிக்கொண்டு வருகின்ற விடயங்களை நிரூபிக்காவிட்டால் அது சார்ந்த நடவடிக்கைகளை உரிய நபர்கள் எடுப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தையும் நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அளவுக்கு பல விடயங்களை நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் முதல் தடவை கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தொடர்ச்சியாக இந்த சவாலை தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக நாமல் ராஜபக்சனுடைய தரப்பு சொல்லி வருகின்றது. ஆனால் ஆரம்பத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்து பொது வழியிலேயே பிரச்சார மேடைகளிலேயும் அன்ருகுமார் திசாநாயக்காவும் சரி அவருடைய கட்சிகளும் மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாக பொது வழிகளில் பேசி வந்திருந்தார்.
கொண்டிருந்தார்கள். இது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படும். என்ன நடந்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் மூடி மறைக்க முயற்சி செய்தாலும் சவால் விடுத்தாலும் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கின்ற நீங்க வைத்திருக்கிற உகண்டா உட்பட பிற நாடுகள்ல நீங்க வைத்திருக்கின்ற அத்தனை ஊழல் சொத்துக்களையும் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து ஆதாரங்களை திரட்டி நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவோம் என்ற இடத்துக்கு விஜித ஹேரத் அவர்கள் கூட பொதுவெளியில ஊடகத்துக்கு கருத்துக்கள் கூட சொல்லியிருப்பாங்க. எனவே இது வாய்ப்பேச்சாக மட்டும் நின்று விடாமல் உண்மையிலேயே ஊழல் செய்திருப்பார்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்த ஊழல் சார்ந்து நிரூபிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும், அதே நேரம் ஊழல் செய்த மக்களுடைய பணம் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. களத்துல சில மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு மஹிந்த ராஜபக்ச காய் நகர்த்தி வருவதாக சில செய்திகளை அவதானிக்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த பொது தேர்தலுக்கு பிற்பாடு மிகப்பெரிய சரிவை பொதுஜன பெரமுன கட்சி என்பது சந்தித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில பொதுஜன பெரமுன கட்சியை விட்டு வெளியேறியவர்களையும் மீண்டும் கட்சிக்குள்ள இணைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது போல பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக பொது தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவான அந்த 3 பேரோடு சேர்ந்து ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேறி வேறு இடங்கள்ல போட்டியிட்டவர்களை உறுப்பினர்களை அவர்களுடைய கட்சிக்குள் கொண்டு வந்து ஒரு புதிய கூட்டணியை சில செய்திகள் அவதானிக்கின்றது. மிகமாக தென்னிலங்கை ஊடகங்கள் அவதானிக்க முடிகிறது. இந்த விடயங்களை பார்க்கின்ற நேரத்துல நாடாளுமன்ற தேர்தலும் சரி பொது தேர்தலையும் சரி மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரு கட்சியாக பொதுஜன பெரமுன கட்சி மாறி போயிருந்தது. ஒரு காலத்துல புதிதாக ஒரு கட்சி உருவாகி அந்த நடந்திருக்கின்ற தேர்தல் முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய கணிசமான வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆதரவுகளை பெற்று ஆட்சி அமைத்திருந்தார்கள். ஆட்சி அமைத்த அதே வேகத்தில் எவ்வளவு வேகமாக ஆட்சிக்கு வந்தார்களோ அதே அளவு வேகமாக அந்த ஆட்சி என்பது தலைகீழாக மாற்ற ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டிருந்தார்கள். வெறுமனே ஆட்சியை விட்டு மட்டும்தான் அகற்றப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இது மாறி போய்விட்டது என்று பல அரசியல் அவதானிகளும் சொல்கின்ற அளவுக்கு பொதுஜன பெரமுனவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருந்தது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரு கட்சியாக மாறி போயிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில புதிதாக ஒரு மிகப்பெரிய பலத்தோடு அதுவும் இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு 2/3 பெரும்பான்மையை நிரூபித்து புதிய ஒரு ஆட்சி என்பது அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நேரம் அவர்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக பொதுஜன பெரமுன கட்சி இப்போது முயற்சி வருவதாகவும் அதுல மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புதிய கூட்டணி அமைப்பதற்கு இப்படியான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவதானிக்க முடிகிறது. இது பற்றி இருக்கின்றவங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.